வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? காமராஜரை பற்றி பேசலாம்ல. இன்றைக்கி அவருடைய 123வது வருஷம் பிறந்தநாள். 123வது பிறந்தநாள். அவர் 1903 பிறந்தார். அதுவும் பாருங்கள், அதிசயம் பாருங்கள். எப்போ இறந்தாலும் 1975 இறந்தார். அவர் பிறந்த டேட்டும் இறந்த டேட்டும் ஒன்று தாங்க. 15/7/15/7/1903 பிறந்து 15/7/1975 இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தாண்டு இதுதான். ஓகேங்களா? இன்றைக்கி 123 பிறந்தநாள். அவருக்கு எத்தனை பேர் தெரியுங்களா? பெருந்தலைவர்னாலும் அவர் தான், படிக்காத மேதைனாலும் அவர் தான், ஏழை பங்கல்னாலும் அவர் தான், கர்ம வீரர்னாலும் அவர் தான், பாரத ரத்னா, கிங் மேக்கர்னு பேர் அவருக்கு. ஏன்னா 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்கார். யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி ஒன்று, இந்திரா காந்தி ஒன்று. அவர் மகாத்மா காந்தி வழியில் அவருடைய கொள்கையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணார். இந்த 2 பிரைம் மினிஸ்டர் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தினா இப்போலாம் கொஞ்சம் ரொம்ப படிக்கிறவர் தான், பட் ஆனால் ரொம்ப நாகரிகமாக நடந்துவார். இவர் அங்கே எதிர்க்க ரொம்ப கூலாக உட்காந்துருப்பார். அதாவது ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன். அதில் பிரைம் மினிஸ்டராக அவங்க, இவர் சீஃப் மினிஸ்டர். இருந்தாலும் நேருவும் இருக்கார். இவர் கால் மேலே கால் போட்டு ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ கூட பார்த்தேன். இந்த எலிசபெத் குயின் ராணி வந்திருந்தாங்க. அவருக்கு இவர் கையாலேயே சாப்பாடு பரிமாறார். அந்த பாக்கியெல்லாம் யாருமே செஞ்சதில்லை, இவர் செஞ்சுருக்காரு. இதுக்கு இவர் தமிழை தவிர எதுவுமே தெரியாது. இவர் நாடார். ஓகேங்களா? விருதுநகர் தான் இவர் ஏரியா. எல்லாருக்கும் மாலை போட்டு பெருமையாக பேசுவாங்க காமராஜரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி. அதுன்னு ஆனால் யாருன்னா ஒருத்தர் இதை மாதிரி பேசுகிறவங்களுக்கு பாருங்கள். ஒருத்தர் கூட நான் இனி எனது அரசியல் வாழ்வில் காமராஜரை போல் நடப்பேன்னு அரசியல் வாழ்க்கையில்னு சொல்கிறாங்களா பாருங்கள். சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம நடக்கவே முடியாது. காரணம், இவருக்கு சொந்த வீடே கிடையாது, வாடகை வீடு தான். அவர் இறக்கும்போது அதான் இறந்து கொஞ்ச நாள் டைமில் இந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாங்க. அவருக்கு வைரவன் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார், வேலைக்கார். அதான் அவருக்கு. அவர் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இவருடைய சொத்து வேறு என்ன? ஏன்னா இன்கம் டேக்ஸில் கணக்கு எடுப்பாங்க இல்லையா? சொந்த வீடே இல்லை. அப்போ வெளியே நிற்கிற கார் யார்? அதுவும் கவர்மெண்ட்டு தான், இவரது கிடையாது அப்படின்னாங்க. இவருக்கு கிட்டே இருக்கிறது 4 வேஷ்டி, 4 சட்டைங்க, ஒரு பேனா, ஒரு கண்ணாடி, 2 ஜோடி செருப்பு, சமையல் பாத்திரம் ஒரு 6, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப சிக்கனமாக இருந்தவர். அவர் மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அவர் ஒரு வாட்டி, அதாவது முதல்ல ஸ்கூலில் அன்னதான திட்டம், மதிய உணவு திட்டத்தை அவர் தான் உருவாக்குறாரு. ஒரு வாட்டி அவர் போகும்போது இந்த சின்ன சின்ன பசங்களாம் விளையாட்டுருக்காங்க கிரவுண்டில். உடனே காரை நிறுத்திட்டு, ஏன் இந்த ஸ்கூலில் இருக்கிற ஏதாவது இந்த 11 மணி டைமில் விளையாடுறாங்களே, இவங்க ஏன் ஸ்கூல் போகலையான்றது கிட்டே போய்ட்டு அந்த பசங்களை கேட்குறாரு. ஏன் நீங்களாம் ஸ்கூல் போகலையா? ஏன் விளையாட்டுங்க? இல்லை நாங்களாம் ஸ்கூல்லாம் போகல. எங்கள் அம்மா அப்போல்லாம் அந்த வயலில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் அங்கே போய்ட்டால் யார் எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க? இங்கே இருந்தால் ஏதோ நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி வேலை செய்வோம், எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். சாப்பாடு போட்டால் ஸ்கூல் போவேன்னு கேட்குறாரு. கண்டிப்பாக போகணும். அதில் அவங்க அன்னதான திட்டம்னு எடுத்து படிக்க வச்சு, அதாவது அந்த சாப்பிட்றதுனா வருவாங்க இல்லையா, அப்படி டிஃபன் மத்தியானம் சாப்பாடு மாதிரி போட்டு அதுக்காக வர வச்சார். அப்படியே கொஞ்சம் படிப்பேன் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, நான் தான் படிக்கிறேன், அதாவது இனி வரும் குழந்தைலாம் படிக்கட்டுமே இன்னும் அந்த ஒரு இதில் போனார். அதே மாதிரி இன்னொன்று கூட படித்தேன் நான். இந்த நேரு அப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அப்போ காமராஜர் எதாச்சியாக டெல்லிக்கு எங்கே போயிருக்கார், அது சரியான ஞாபகம் இல்லை. அப்போ அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கிறத அவங்க பிஏ சொல்கிறாங்க. நேரு இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கார். ஏன், என்ன விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப சகஜமாக பேசுவார். நேருக்கிட்ட, இந்திரா காந்திக்கிட்டலாம். அப்படின்போது அவர் அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஒரு 20 நாள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இராணுவ மந்திரியாக இருக்கார். அப்போ ஒருத்தர் யாரோ சிங்கு ஒருத்தர் இருந்தார். அவர் சைனா கிட்ட சண்டை போடணுன்னே இருக்கார். நான் இதெல்லாம் வேணான்றால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நம்ம பேச்சு அவர் கேட்க மாதிரி, எப்படி இதை மாற்றுறது? சண்டை போடணும், நம்ம இந்தியா பணிஞ்சு போகக்கூடாதுன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம டைவர்ட் பண்ணுறது தெரில அப்படின்றாரு. அந்த டைமில் அவருக்கு 20 நாளாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ண டேட்டை நிலமையை இவர் 2 வார்த்தையில் சொல்லிட்டார். அதுக்கு ஏன் இவ்வளோ சிரமப்படுறேன்? வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. பேசாமல் அந்தாலும் மாற்றி வேறு துறைக்கு போட்டு வேறு துறைக்கு அவனை அதில் போடு, சரியாக போச்சுன்றார்.
ரொம்ப ஈஸியாக முடிவு போச்சு. உடனே அதை பார்த்து நேரிச்சேன், நம்ம படிச்சிருந்தோம், பெரிய பெரிய கான்வெண்ட்டில் படிச்சிருந்தோம், இந்த சின்ன ஐடியா நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு அவர் அடுத்த 2ஆம் நாள் அது பண்ணிட்டார் அப்படின்னு படித்தேன். அதே மாதிரி இன்னொன்று கூட ஒரு காலேஜில் மெடிக்கல் சீட்டு ஒரு 20 சீட்டு இருக்குது. அது வந்து விஐபி இந்த சீஃப் மினிஸ்டர் இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா ரெக்கமெண்ட் மூலிமா தரலாம். இந்த 20 மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு 500 அப்ளிகேஷன் வந்து விழுந்துருக்கு. இவங்க எல்லாருமே தேவைப்பட்டவங்க தான், 500 பேரும் முக்கியமானவங்க. அந்த காலேஜில் அலசுகிறாங்கனாலும் தான் 1 மாதம் அலசுறாங்க. யாரை செலக்ட் பண்ணுறது, இவனை போட்டால் அவங்க வச்சுப்பான், அவனை போட்டால் இவன் வச்சுப்பான். இப்படி அந்த டைமில் இவர் வராரு. ஏன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணுற நேரம், என்ன எல்லாம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்குறாங்க கல்வி மந்திரியை. இல்லை தான், இன்னும் அந்த 20 சீட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லை எல்லாருமே வேண்டியங்க 500 அப்ளிகேஷன் வந்திருக்கு, எல்லாமே ரெக்கமெண்டேஷன் வந்திருக்காங்க, ஆனால் 20 சீட் தான் இருக்குது. அப்படியா காமிக்க பார்க்கலான்ட்டு இவர் பார்த்துட்டு ஒரு 1 ஹவரில் அந்த 20 பேர் செலக்ட் பண்ணிட்டார். எப்படின்னா அந்த 500 பேர் இதுலேயும் பார்த்துட்டே வந்தானோ அப்பா என்ன வேலை செய்கிறார், அப்பா வக்கீல், என்ஜினியரு, டாக்டரு, பெரிய பணக்காரு, எம்எல்ஏ, அது மாதிரி அரசியல்வாதி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டே வந்து அதில் விவசாயி, ஏழை தொழிலாளி அப்படின்னு வந்துப்பாங்க. விவசாயி மட்டும், விவசாயி, ஏழை தொழில் இதை மட்டும் செலக்ட் பண்ணால் ஒரு 19 20 வந்துச்சு. அது வரைக்கும் அப்படியே தனியாக எடுத்துட்டார். எடுத்து இவங்களுக்கு மட்டும் சீட்டை கொடுங்க, மீதி பேர்லாம் அப்படியே கொடுங்க. அவங்களும் ஏன்னா அவன் பணக்காரன் தானே, அரசியல்வாதி, இப்போ இது டாக்டரு, வக்கீல், இவங்களும் பணக்காரன், அவன் பணம் கொடுத்து போய் சேட்டோம். இந்த 20 பேர் மட்டும் கொடுங்க, ஈஸியாக எடுத்து போட்டார். அது மாதிரி படிக்காமல் இருந்தாலும் படித்தவங்களை விட ரொம்ப அழகாக பண்ணார். அதே மாதிரி ஒரு வாட்டி விருதுநகர் போகிறாரு. இதெல்லாம் படித்தது தான், நான் படித்ததும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. இவர் வந்திருக்கான்னு சொன்னோடனே அந்த வீட்டு வெளியே ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தண்ணிக்கு. இவர் பார்த்துட்டு போகிறார். அந்த எதிர் லைன்லலாம் எதுவும் இல்லை, இவர் வீட்டாண்ட மட்டும் டேப் கனெக்ஷன் இருக்குது. பார்த்துட்டு போகிறாரு. அப்புறம் அக்காட்ட பேசுகிறாரு. அந்த அம்மா வந்து வாப்பா உட்காந்து தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் குடிக்கிறாரு. அப்போது உட்காரத்துக்கு ஒரு சேருக்கு உனக்கு இருக்குது, இன்னும் பாய் போடுறாங்க. தெரியும், கிழிஞ்சு போன பாயாக இருக்குது, ஃபேன் கூட இல்லை அப்படின்றது. சரி இருக்கட்டும். இவர் சிஎம் நினச்சா புது வீடே கொடுத்துருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் பண்ணிடலாம். இவர் என்ன சொல்கிறார், ஃபேன் வந்து இப்போ முடியாது, பாய் வேணால் வாங்கி தரேன் போட்டுக்கலாம், ஃபேன் வந்து இன்னும் 2 மாதம் ஆகட்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணலான்றாரு. அதே மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வராரு. அந்த டேப் கனெக்ஷன் தண்ணி புதுசாக போட்டிருக்காங்க. அப்போ அவங்க அந்த விருதுநகர் ஏரியாவில் அந்த கவுன்சிலர் சொல்கிறாரு, இல்லை நம்ம வீட்டுக்கு தண்ணி வரலன்னு போட்டிருக்கு. இது எல்லாருக்கும் இல்லை நம்ம வீட்டு மட்டும் போட்டால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, முதல்ல இந்த கனெக்ஷனை கட் பண்ணுங்க. பொதுவில் போய் பிடிட்டோம், 2 தவளை பிடியில் என்ன அவனுக்கு ஆக போகுது, நீ போய் பிடிச்சிட்டு வந்துடு, பக்கத்தில் போய் நீ போய் ஜனங்க விட போகிறாங்க, பிடிச்சின்னு வந்துடு, வெளியே போய்ட்டு ஒரு 2 வீடு தள்ளி தானே அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருங்க. நம்மளாக தான் கண்டிப்பாக செய்யவே மாட்டோம். நம்ம வீட்டுக்கு முடிஞ்ச பிறகு தான் மீதிக்கே செய்வோம். அது மாதிரி பண்ணார். ஃபேன் வந்து உடனே வாங்கி தரல, 2 மாதம் கழித்து வாங்கி தரேன் அப்படின்ட்டார். இது மாதிரி நிறைய அதிசயம். அவர் இறக்கும்போது 110 ரூபா இருந்ததான் அவர் பேக்கெட்டில், அது சேர்த்து வச்ச இதில். இப்போ மட்டும் அதை மாதிரி சாதா அரசியல் சின்ன போஸ்ட்டில் இருக்கிறவனு கூட 2 வீடு குறைஞ்சது இருக்குது. வண்டி வச்சுன்னு சும்மா அதில் ஒரு கொடி குத்தினு நாமக்கலம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதாவது இதில் சொன்ன உண்மையான வார்த்தை என்னென்னா, எல்லா மீட்டிங்கில் எல்லாருமே பேசுகிறாங்க காமராஜர் ஆட்சியை வரவேற்போன்னு. ஒரு அரசியல் தலைவனாக ரொம்ப நோட் பண்ணணும். ஒரு அரசன்னு காமராஜரை போல் அரசியல் வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்கிறானா பாருங்க, சொல்லவே மாட்டான். ஏன்னா அது பிடிச்சிடுவாங்க, காமராஜர் எப்படி இருந்தார் அப்படி கேட்பாங்க. அதனால் காமராஜர் ஆட்சியை தரும் சொல்லிட்டு ஓட்டுவாங்க. காமராஜரை போல் அரசியல் வாழ்வில் காமராஜரை போல் நடப்பேன்னு ஒருத்தராக சொன்னால் உண்மையாக நம்ம நம்பலாம். அதான் விஷயம். ஓகேங்களா? இன்றைக்கி ஏதோ காமராஜரை பற்றி பேசணும். உண்மையிலே அவர் நாடார் தாங்க, படிக்காத மேதை. நான் பார்த்ததில்லை. 75 அவர் இறந்துட்டார். அது எப்போ ஒரு வாட்டி பார்த்தேன். ஆனால் அவர் டெத்துலாம் இப்போ ஞாபகம் இருக்குது. ராஜேஜாலில் தான் வச்சாங்க. அப்போ நாங்கள் சின்ன பசங்க தானே. எனக்கு 57 பிறந்தேன். 75னா நான் எப்படி ஒரு 10 வயசு இருக்கலாம், மேலே இருக்கலாம். 57, 67, 77, 15 வயசுக்கிட்ட இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். காமராஜரை பற்றி பேசிட்டேன். இதுக்கு மேலே இன்னும் எதனா கலெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கர்ம வீரர் காமராஜர் வாழ்க. அவர் சமாதியில் கூட தியாகத்துடன் போட்டிருக்கேன். வேறு யாருன்னா போட்டுருக்கா பாருங்களேன்.
யாருமே போட மாட்டாங்க, இவர் மட்டும் தியாகத்துடன் போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளி மேன். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம்.